யாராவது மேந்தலை உறிஞ்சல் வீதம் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அப்படி கிளாஸ்ல வந்து கண்டுபிடிக்க கொண்டு வந்தீங்களா? சரி, கவனிங்க. வரையறுத்த ரோமியோ கம்பெனி தலைக்கவசம் உற்பத்தி தொடர்பாக எதிர்வரும் வருடத்திற்கு மதிப்பீடு செய்யப்பட்ட தகவல்கள் வருமா? தலைக்கவசம் உற்பத்தி செய்யறதுக்கு எதிர்வரும் வருடத்தினுள் 1000 தலைக்கவசங்களை உற்பத்தி செய்வதற்கான கட்டளை ஒன்று கிடைக்கப்பெற்றுள்ளது. உரிய கிரைய மதிப்பீடுகள் வருமாறு. தலைக்கவசம் ஒன்றுக்கான அப்ப இங்க என்னத்தை உற்பத்தி செய்யறாங்க? ஒரு ஹெல்மெட், தலைக்கவசம், பைக் ஹெல்மெட்டோ சம்திங் ஏதோ ஒன்று. நேர்பொருள், நேர்கோழி, நேரேணிய செலவு ஒரு தலைக்கவசம் ஒன்றின் உடையது 210, 300, 30 தந்திருக்காங்க. ஓகே. இக்கம்பெனியானது ஒன்றிணைத்தல், முடிவுறுத்தல் எனும் 2 உற்பத்தி பிரிவுகளையும் சேவை பகுதியான களஞ்சியத்தினையும் கொண்டுள்ளது. சரியா? ஒன்றிணைத்தல், முடிவுறுத்தல் என்ற 2 உற்பத்தி பிரிவுகளையும் சேவை பகுதியான களஞ்சியத்தையும் கொண்டுள்ளது. தலைக்கவசமானது 2 உற்பத்தி பிரிவுகளினூடாக செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு வெளியீடாக மாற்றப்படுகின்றது. அதாவது ஒன்றிணைத்தல் பிரிவுக்குள்ள கொஞ்சம் செயற்பாடுகள் நடக்குது, முடிவுறுத்தல் பிரிவுகள்ல கொஞ்சம் செயற்பாடு நடக்குது. இந்த ஒன்றிணைத்தல், முடிவுறுத்தல் என்றது பிள்ளைகள் அசம்பிள் பண்றது, ஒன்றிணைத்தல் அசம்பிள் பண்றது. ஓகே. முடிவுறுத்தல் என்றது கம்ப்ளீஷன் டிபார்ட், அந்த மாதிரி ஃபைனலைஸ் பண்றது. ஓகே. அந்த ரெண்டுலையும் ஏதோ ஒரு செயல்முறை நடந்துதான் அது முடிவு பொருள், தலைக்கவசம் என்ற முடிவு பொருளா மாறுது. கட்டாயம் 2 பிரிவுகளின் ஊடாகவும் உற்பத்தி நடக்குது. இப்ப தனியா ஒன்றிணைத்தல் பிரிவுல இருந்து நேரடியா தலைக்கவசம் என்ற முடிவு பொருள் வராது என்றதுக்காகத்தான் இந்த இந்த வசனம் தரப்பட்டிருக்கு. ஓகே. கிளை நிலையங்கள் தொடர்பான தகவல்கள் தந்திருக்காங்க. அப்ப இங்க உற்பத்தி பிரிவு, சேவை பிரிவு என்ற 2 கிளை நிலையங்கள் தந்திருக்காங்க. விளங்கிட்டுதா? அப்ப உற்பத்தி பிரிவுல ஒன்றிணைத்தல், முடிவுறுத்தல் என்ற பிரிவும், சேவை பிரிவுல களஞ்சிய சாலை என்ற பிரிவும் காணப்படுது. நேரில் பொருள், நேரில் கூலி, நேரில் ஏனைய செலவு. அப்ப நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எந்த உற்பத்தி, எந்த மேந்தலைகளை நாங்கள் மேந்தலை பயிர்வு செயல்முறைக்கு உட்படுத்துவோம்? உற்பத்தி மேந்தலைகளை. ஓகே. உற்பத்தி மேந்தலைகளுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? தொழிற்சாலை மேந்தலை. உற்பத்தி எல்லா மேந்தலைகள் என்று எதை சொல்லுவோம் பிள்ளைகள்? காலக்கிரயங்கள், நிர்வாக செலவு, விநியோக செலவு, நிதி செலவு, ஏனைய செலவு என்ற காலக்கிரயங்களைத்தான் நாங்கள் உற்பத்தி அல்லா மேந்தலை கிரயங்கள் என்று சொல்லுவோம். அவ மேந்தலை கிரயங்களை 2ஆ பிரிக்கிறோம். உற்பத்தி மேந்தலை, உற்பத்தி அல்லா மேந்தலை. இப்ப இந்த மேந்தலையை மட்டும் நாங்கள் பகிர்வு செயல்முறைக்கு உட்படுத்த போறோம். உற்பத்தி மேந்தலை கிரயம். விளங்கிருதா? ஓகே. அப்ப இதுல பாருங்க, இந்த நேரில் பொருள், நேரில் கூலி, நேரில் இணை செலவு ஒவ்வொரு பிரிவுக்கும் வேறுபடுத்தி இனங்காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே இந்த செயல்முறையை நாங்கள் என்னன்னு சொல்லுவோம்? ஒதுக்குதல் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? ஒதுக்குதல் என்று சொல்லுவோம். அதுக்கு கீழே பகிர்வு அடிப்படைகள் சிலது தந்திருக்காங்க, நேர்கூலி மணித்தியாலம் தந்திருக்காங்க, இயந்திர ஏனைய உற்பத்தி மேந்தலைகள் என்று 3 செலவுகள் தரப்பட்டு, இயந்திர பெருமான தேய்வு, ஊழியர் செலவுகள், கட்டட வாடகை என்று சொல்லி 3 செலவுகள் தந்திருக்கு. இது ஒன்றிணைத்தல் பிரிவு, முடிவுறுத்தல் பிரிவு, களஞ்சிய பிரிவுக்கு எவ்வளவு எவ்வளவு ஏற்படுகிறது என்றதை பத்தி சொல்லப்படும். விளங்குதா? தெளிவாக வேறுபடுத்தி இனங்காண முடியாமல் இருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கு பிள்ளைகள்? நியாயமான அடிப்படையில 1ஆம் கட்ட பயிற்சி செய்ய வேண்டி இருக்கு. அப்படி அதை தொடர்ந்து சொல்லியிருக்காங்க, சேவை பிரிவின் மேந்தலையானது உற்பத்தி பிரிவுகளுக்கிடையே சமனாக பகிரப்பட வேண்டும். இந்த வசனம் என்னத்துக்காண்டி தந்திருக்காங்க? இந்த வசனம் என்னத்துக்காண்டி தந்திருக்காங்க? யாராவது சமமாக என்னத்துக்காண்டி தந்திருக்காங்க? 2ஆம் கட்ட பயிர்வு செய்யறது. ஓகே, குட். 2ஆம் கட்ட பயிர்வு செய்யறதுக்காண்டி எழுதி வச்சுக்கணும். அடுத்தது, ஒன்றிணைத்தல் மற்றும் முடிவுறுத்தல் மேந்தலை கிரயமானது நேர்கோழி மனத்தியால அடிப்படையில் உறிஞ்சப்படும். அப்ப இந்த வினாவிலையும் எப்படி மேந்தலை உறிஞ்சல் வீதம் கணிப்பிடுறாங்க?
நேர்கோழி மனத்தியால அடிப்படையில தலைக்கவசம் ஒன்றினை உற்பத்தி செய்வதற்கு ஒன்றிணைத்தல் பிரிவில் 2 நேர்கோழி மனத்தியாலங்களும் 2 hours ஸ்பெண்ட் பண்றாங்க ஒன்றிணைத்தல் பிரிவுல. முடிவுறுத்தல் பகுதியில ஒரு நேர்கோழி மனத்தியாலமும் செலவிடப்படும் என எதிர்பார்க்கப்படுது. அப்ப ஒன்றிணைத்தல் பிரிவுல 2 மணித்தியாலமும் ஒரு தலைக்கவசத்தை செய்யறதுக்கு முடிவுறுத்தல் பிரிவுல ஒரு நேர்கோழி மணித்தியாலமும் தேவைப்படும் எதிர்பார்க்கிறார். ஓகே, முதலாவது கேள்வி மேந்தலை பகிர்வு அட்டவணை. ஓகே, முதலாவது மேந்தலை பகிர்வு அட்டவணை கோடடைங்கோ. அப்ப இங்க உற்பத்தி பிரிவுல 2 உற்பத்தி பிரிவு இருக்குது. ஒன்று ஒன்றிணைத்தல், இரண்டாவது முடிவுறுத்தல். ஓகே, ஒன்றிணைத்தல், முடிவுறுத்தல். சேவை பிரிவுல களஞ்சியம் என்றது மட்டும் இருக்கு. ஓகே, அப்ப முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஒதுக்குதல் என்றதை செய்யணும். ஓகே, நேரில் பொருள், நேரில் கூலி, நேரில் ஏனைய செலவுகள். நேரில் ஏனைய செலவுகள் என்று சொல்லி ஒதுக்குதல் நேரடியாக ஒன்றிணைத்தல் முடிவுறுத்தல் பிரிவுக்கு எவ்வளவு எவ்வளவு என்று தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். ஆகவே அதுக்கு பேர் நாங்கள் ஒதுக்குதல் என்று சொல்லுவோம். பாருங்க, நேரில் பொருள் ஒன்றிணைத்தல் பிரிவுக்கு 144,000, 54,000, 9,000 இருக்கு. மொத்த கூட்டுத்தொகை 207,000. சரியா? அடுத்தது பாருங்க, நேரில் கூலி, ஒன்றிணைத்தல், முடிவுறுத்தல், களஞ்சியம். இந்த மூன்றுக்கும் பாருங்க 108,000, 36,000, 6,000. இந்த செயல்முறைக்கு பேர் என்ன? ஒதுக்குதல். தெளிவாக தெரியுது பிள்ளைங்க, வேறுபடுத்தி இனம் காணக்கூடியதா இருக்குது. ஒன்றிணைத்தலுக்கு எவ்வளவு, முடிவுறுத்தலுக்கு எவ்வளவு, களஞ்சியத்துக்கு எவ்வளவு. டோட்டல் 150,000. அடுத்தது நேரில் ஏனைய செலவுகள். நேரில் ஏனைய செலவுகள் பாருங்க 9,000, 6,000, 3,000. 9,000, 6,000, 3,000, டோட்டல் 18,000. இது மேந்தலை செலவுகள் தான். உற்பத்தி மேந்தலை செலவு உற்பத்தி பிரிவு சேவை பிரிவுக்கு ஏற்பட்டதுனால இந்த மேந்தலை செலவுகள் ஒவ்வொரு கிரை நிலையங்களுக்கும் வேறுபடுத்தி இனங்காணக்கூடியதா இருக்குது. ஆகவே நாங்கள் என்னென்னு சொல்றோம்? ஒதுக்குதல் செயல்முறையை மேற்கொண்டோம். அதுக்கு கீழே பாருங்க பிள்ளைகள், மிச்சம் அடுத்தது ஏனைய உற்பத்தி மேந்தலைகள். அப்ப ஏனைய உற்பத்தி மேந்தலை ஒன்றிணைத்தல், முடிவுறுத்தல், களஞ்சிய பகுதிக்கு எவ்வளவு எவ்வளவு தர இல்லை. அப்ப நாங்க தான் என்ன செய்யணும்? உற்பத்தி மேந்தலைகளை பகிர்வு செய்ய வேண்டும். இயந்திர பெருமானத்தை. இயந்திர பெருமானத்தை. அப்ப இயந்திர பெருமானத்தை பாருங்க எவ்வளவு தந்திருக்காங்க? 120,000. அப்ப இயந்திர பெருமான தேய்வு தந்ததுக்குள்ள எந்த அடிப்படையில நாங்கள் ஒதுக்கீடு செய்ய வேணும் பிள்ளைகள்? பாருங்க, இயந்திரத்தினுடைய கிரயம் தந்திருக்காங்க. இயந்திர கிரயம். ஓகே, சுருக்கினா அப்படி வருது பிள்ளைகள். பாப்போம், யாரும் சுருக்கினாக்கள். 37,500, 21,000, 1,500. சுருக்கினாக்கள் யாராவது?
எவ்வளவு வருது சுருக்கினா? ஓகே, 25க்கு 14க்கு 1 வருது. ஓகே, அது சரி. 25க்கு 1500 அப்படியே சுருக்கி பாருங்க. 25க்கு 14க்கு 1 பக்கத்துல எழுதுவீங்க. சுருக்கினா பிரிச்சு போடுறது ஈஸி. பிள்ளை இயந்திரத்தினுடைய கிரியத்தை பிரிச்சு கொள்ளுங்க. 25க்கு 14க்கு 1. இதுல இந்த பகிர்வு அடிப்படையில 25க்கு 14க்கு 1. ஓகே, அப்ப 120,000 பிரிச்சு பாருங்க, எவ்வளவு வர போகும்? 75,000, 42,000, 3,000 இருக்கு. 1,20,000 25க்கு 14க்கு 1 கண்டு நீங்கள் பிரிச்சு கொடுத்தா 75,000, 42,000, 3,000 வருகுதா? யாராவது சரியா வருகுதா பிள்ளைகள்? பார்த்து எழுதாதீங்க, கால்குலேட்டர்ல அடிங்க பிள்ளைகள். அடிச்சு விட சரியா வருதா பிள்ளையா வருதான்றதை சொல்லுங்க. ஓகே தானே? அடுத்தது பாருங்க, ஊழியர்களினுடைய செலவு. டவுட் வந்தா சொல்லுங்க. ஊழியர்களினுடைய செலவு. ஊழியர்கள் செலவு எதை வச்சு கொண்டு பிரிச்சு கொடுக்கலாம்? 60,000. ஊழியர்களினுடைய எண்ணிக்கை தந்திருக்காங்க. ஊழியர் செலவு, ஊழியரினுடைய எண்ணிக்கை தந்திருக்காங்க. ஊழியர் எண்ணிக்கையை பாருங்க. 30, 15, 5 சுருக்கினீங்கள் என்றால் 2, 3, 6, 6க்கு 3க்கு 9 வரும். 6க்கு 3க்கு 1. சரியா? 30, 15, 5, 5 சுருக்கினீங்கன்னா 1, 3, 6, 6க்கு 3க்கு 1 வரும். எவ்வளவு வரப்போகுது பிள்ளைகள்? 6,000, 18,000, 36,000. ஊழியர்களின் எண்ணிக்கைய வச்சுக்கொண்டு ஊழியர் செலவை பகிர்வு செய்யறோம். முதலாம் கட்ட பகிர்வு செய்யறோம். நம்ம முதலாம் கட்ட பகிர்வு என்றது உற்பத்தி பிரிவுக்கு ஒதுக்குறோம், சேவை பிரிவுக்கும் ஒதுக்குறோம். கடைசியா பாருங்க, கட்டட வாடகை 90,000 ஏற்பட்டிருக்கு. கட்டட வாடகை எதை வச்சு கொண்டு பிரிச்சு கொடுக்கிறது என்று பார்த்திருக்கோம்? தளப்பரப்பு. அப்ப தளப்பரப்பை வச்சு கொண்டு பாருங்க. 180, 90, 30 சுருக்கினா 1, 3, அதுவும் 6க்கு 3க்கு 9 என்ன? 6க்கு 3க்கு 1 சுருக்கிற பாருங்க. இது 30 சுருக்கினீங்களா? சரி, இதுல 1, இது 3 முறை, இது 6 முறை வரும். 30 சுருக்கி பாருங்க. சரியா பிள்ளை? அப்ப இதை சுருக்கினா எவ்வளவு வர போகுது? 9,000, 27,000, 54,000.
சரியா வருதான்னு பாருங்க. ஓகே, இனி என்ன செய்யணும்? கூட்டிக் கொள்ளுங்க. பகிர்ந்திட்டம், ஒதுக்குதல் செய்திட்டம், முதலாம் கட்ட பகிர்வு செய்திட்டம். டோட்டல் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். சரியா? ஓகே. அடுத்தது என்ன செய்யணும் பிள்ளைகள்? இரண்டாம் கட்ட பயிர்வு செய்யணும். இரண்டாம் கட்ட பயிர்வு கண்டா என்ன? இந்த சேவை பகுதிக்கு ஒதுக்கப்பட்ட மேந்தலை கிரயங்களை உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில மீள் பகிர்வு செய்யறது. சரியா? அப்ப நான் சொன்னா இதுல சேவை பிரிவு கண்டது ஒரு தொழிற்சாலை என்னத்துக்காண்டி இயங்க போகுது? உற்பத்தி பிரிவுக்கு சப்போர்ட் பண்றது, ஆதரவு அளிக்கிறதுக்காண்டி இயங்க போகுது. இல்லைங்களா? அப்ப சேவை பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட மேந்தலை கிரயங்களை உற்பத்தி கிரிய நிலையங்களுக்கு இடையில என்ன செய்யணும்? மீள் பகிர்வு செய்ய வேண்டும். அப்ப இங்க மீள் பகிர்வு செய்யக்குள்ள எப்படி மீள் பகிர்வு செய்ய சொல்லியிருக்காங்க? சமனாக பகிரப்படும். சேவை பிரிவின் மேந்தலை கிரியம் சமனாக என்றா பிள்ளைகள் ஒன்றுக்கு ஒன்று, அப்படித்தானே? ரைட்டா? சமனாக என்றா பகிர்வு அடிப்படை ஒன்றுக்கு ஒன்று. அப்ப 36,000 நாங்கள் முடிவுறுத்தல் பிரிவு சேவை பிரிவுக்கு இடையில எப்படி நாங்கள் பகிர போறோம்? 18,000 18,000 பிரிக்க 18,000 18,000 என்று பிரிக்கப்படும். ஓகே. இப்ப இரண்டாம் கட்ட பயிர்வுக்கு பிறகு திரட்டிய பொது மேந்தலை கிரி உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில திரட்டப்பட்ட பொது மேந்தலை கிரி. பாருங்க எவ்வளவு வரப்போகுது? 404,000, சாரி 444,000, 201,000 வருது. உங்களுக்கும் வருதான்னு பாருங்க பிள்ளைகள். 444,000, 201,000. ஜனீர் அண்ட்ரியா வருதா? சரியா வருதா? மேந்தலை பகிர்வு அட்டவணை ஓகேவா பிள்ளைகள்?
கூட்டல் இரண்டாம் கட்ட பயிர் எல்லாம் ஓகேன்னு பாருங்க. இருக்கிறீங்களா? ஓகே, ஒரு ஆள் மட்டும் ரிப்ளை பண்ணிருக்கோம், மிச்சாக்கள் கதைக்க மாட்டேங்க. ஜெனின் ஓகேவா? அன்றியா? சரி, அடுத்தது பாருங்க பிள்ளைகள், இரண்டாவது கேள்வி. முதலாவது மேந்தலை முதலாம் கட்ட பயிர்வு இரண்டாம் கட்ட பயிர்வினை காட்டும் மேந்தலை பகிர்வு அட்டவணை. அடுத்த கேள்வி பாருங்க, பொது மேந்தலை கிரைய உறிஞ்சல் வீதம். அப்ப மேந்தலை உறிஞ்சல் வீதம் பாருங்க, நேர்கோழி மணித்தியால அடிப்படையில் உறிஞ்சப்படுகின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப தந்திருக்காங்க. சோ சமன்பாடு எழுதுங்க. மேந்தலை உறிஞ்சல் வீதம் சமன் நேர்கோழி மணித்தியால அடிப்படையில்டா, நேர்கோழி மணித்தியால அடிப்படை. பாதிரப்பட்ட மேந்தலையின் கிரயத்தின் கீழ் பாதிரப்பட்ட மேந்தலை கிரயத்தின் கீழ் பாதிரப்பட்ட நேர்கோழி மணித்தியாலம். பாதிரப்பட்ட மேந்தலை கிரயத்தின் கீழ் பாதிரப்பட்ட நேர்கோழி மணித்தியாலம். பாதிரப்பட்ட மேந்தலை கிரயத்தின் கீழ் பாதிரப்பட்ட நேர்கோழி மணித்தியாலம். அப்ப இதுல பாருங்க ரெண்டு பிரிவு இருக்குது. ஒன்று ஒன்றிணைத்தல், சரியா? முதலாவது ஒன்றிணைத்தல் பிரிவு, இரண்டாவது முடிவுறுத்தல் பிரிவு. கட்டாயம் சமன்பாடுகள் எல்லாம் எழுதி செய்யணும் பிள்ளைகள். சமன்பாடு எழுதுறதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுக்குறாங்க, நாங்கள் எழுதாம விட்டா அநியாயமா புள்ளி இழக்கப்படும். ஓகே, சரி. பாருங்க, ஒன்றிணைத்தல் பிரிவுல பாதிரப்பட்ட மேந்தலை கிரயம் 444,000. பாதிரப்பட்ட நேர்கோழி மணித்தியாலம் பாருங்க எவ்வளவு வருது, 1110 மணித்தியாலம். முடிவுறுத்தல் பிரிவுல 201,000. ஓகே, 201,000. பாதிரப்பட்ட நேர்கோழி மணித்தியாலம் 1005 மணித்தியாலம். ஆகவே மேந்தலை உறிஞ்சல் வீதம் 400 ரூபாய். 400 per hour. ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு மேந்தலை செலவு ஏற்படுது? ஒன்றிணைத்தல் பிரிவில் என்று பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 400 ரூபாய். சரியா? ஒரு மணித்தியாலம் செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட தலைக்கவசம் உண்டு. எவ்வளவு செலவு ஏற்படுது? ஒன்றிணைத்தல் பிரிவுல 400 ரூபாய் செலவு ஏற்படுது. இதே போல முடிவுறுத்தல் பிரிவை பாருங்க. ₹200 ஒரு மணித்தியாலம் செலவு ஏற்படும். முடிவுறுத்தல் பிரிவுல தலைக்கவசம் ஒன்று செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டா ₹200 செலவு ஏற்படும். நாங்க எஸ்டிமேட் பண்றோம், மதிப்பிடு. சரியா? அப்பதான் ஏன் மதிப்பிடுறோம் பிள்ளைகள்? அப்பதான் சரியான உற்பத்தி கிரயத்தை கால்குலேட் பண்ணணும். அப்பதான் சரியான கிரைய கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளணும். அப்பதான் சரியான விற்பனை விலையை தீர்மானிக்கணும். எங்க செலவு போகுது? ஒன்றிணைத்தல் பிரிவுல கூட போகுது, ஏன் அங்க கூட போகுது, என்ன செய்யலாம், எப்படி செலவுகளை குறைக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். கதிரை சாரி தலைக்கவசம்
தலைக்கவசம் ஒன்றிற்கான உற்பத்தி கிரயம் கேட்டிருக்கான். தலைக்கவசம் ஒன்றினுடைய உற்பத்தி கிரயம். தலைக்கவசம் ஒன்று உற்பத்தி கிரயம் கேட்டிருக்கான். இங்க என்னென்ன பிரிவு இருக்குது? ஒன்றிணைத்தல் பிரிவும் முடிவுறுத்தல் பிரிவும் இருக்குது. ஓகே, ஒன்றிணைத்தல் பிரிவும் முடிவுறுத்தல் பிரிவும் இருக்கு. ஓகே, சரி. முதலாவது பாருங்க பிள்ளைகள், தலைக்கவசம் ஒன்றிற்கான உற்பத்தி கிரயம் கணிப்புறதுக்கு முதன்மை கிரயம் என்னென்ன முதன்மை கிரயம் வந்திருக்கு பாருங்க. நேர்பொருள் 210, அப்ப நேர்பொருள் கிரயம் 210, நேர்கூலி கிரயம் இவ்வளவு வந்திருக்கு பாருங்க. 300,000, சரி 300 ரூபாய். நேர் ஏனைய செலவுகள் பாருங்க 30 ரூபாய் ஏற்பட்டிருக்கு, 30 ரூபாய். ஆகவே முதன்மை கிரயம் எவ்வளவு வரப்போகுது? இவ்வளத்தையும் கூட்டினீங்கள் என்றால் 540 ரூபாய் முதன்மை கிரயம். முதன்மை கிரயத்தோட நாங்கள் உற்பத்தி மேந்தலை செலவை என்ன செய்யணும்? கூட்ட வேணும், அல்லது உறிஞ்சப்பட்ட மேந்தலை. அப்ப இதுல உறிஞ்சப்பட்ட மேந்தலை என்றதனுடைய கருத்து, ஒரு தலைக்கவசத்தை நாங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு எவ்வளவு மேந்தலை பயன்படுத்தப்படுது, எவ்வளவு மேந்தலை உறிஞ்சப்படுது. ஒன்றிணைத்தல் பிரிவுல சொல்லியிருக்காங்க பாருங்க, தலைக்கவசம் ஒன்றை உற்பத்தி செய்வதற்கு 2 நேர்கூலி மணித்தியாலமும், முடிவுறுத்தல் பிரிவுல 1 நேர்கூலி மணித்தியாலமும் செலவிடப்படும். அப்ப ஒன்றிணைத்தல் பகுதியில நாங்கள் தலைக்கவசத்தை உற்பத்தி செய்யறதுக்கு 1 மணித்தியாலம் தேவைப்படுது, சரி 2 மணித்தியாலம் தேவைப்படுது. அப்ப நாங்க ஏற்கனவே பாருங்க, ஒன்றிணைத்தல் பிரிவுல 1 மணித்தியாலம் செலவழிச்சு அவ்வளவு செலவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். 400 ரூபாய் செலவு வரும் என்று எதிர்பார்க்கிறோம். அப்போ 1 மணித்தியாலம் செலவழிச்சா செயல்முறைக்கு உட்படுத்தினா ஒன்றிணைத்தல் பிரிவுல பாருங்க, மேந்தலை உறிஞ்சல் வீதம் 400 ரூபாய். 1 மணித்தியாலம் ப்ரோசஸ் பண்ணினா 400 ரூபாய் செலவு வர வேண்டும். 2 மணித்தியாலம் ப்ரோசஸ் பண்ணா எங்களுக்கு எவ்வளவு செலவு வரப்போகுது பிள்ளைகள்? 800 ரூபாய் செலவு வரும். 800 ரூபாய் செலவு. இதே போல முடிவுறுத்தல் பிரிவுல பாருங்க, 1 நேர்கூலி மணித்தியாலம் தான் செலவிடப்படும். அப்ப ஒரு நேர்கூலி மணித்தியாலத்துக்கு எவ்வளவு செலவு ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறாங்க? 200 ரூபாய். ஓகே, 200 ரூபாய் தான். ஆகவே முடிவுறுத்தல் பிரிவுல ஏற்படக்கூடிய மேந்தலை செலவு 200 ரூபாய் இருக்கு. சரி, அப்ப இங்க 800 ரூபாய், இங்க 200 ரூபாய், அப்ப மொத்தமாக 1000 ரூபாய். விளங்குதா? 1000 ரூபாய் என்னவாக இருக்க போகுது? உற்பத்தி மேந்தலை செலவு. ஒரு தலைக்கவசம் ஒன்றினை உற்பத்தி செய்யுது, ஒரு தலைக்கவசத்தை உற்பத்தி செய்யறதுக்கு உற்பத்தி மேந்தலை செலவு எவ்வளவு வருது? 1000 ரூபாய். ஆகவே தலைக்கவசம் ஒன்றிற்கான உற்பத்தி கிரயம் எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 1540 ரூபாய். ஆஹ் 1540 வருகுதான்னு பாருங்க. 1540 வருகுதான்னு பாருங்க பிள்ளைகள். பாடம் மிகவும் இலகுவான பாடம் இல்லை, ஈஸியா படிச்சா ஈஸியா மார்க்ஸ் வரும்.
சரியா பிள்ளைகள்? ஜனீர் ஓகேவா? Okay. சரி, அடுத்தது அடுத்த வினாவை செய்யுங்க பிள்ளைகள். ஒரு 5 minutes டைம் எடுங்க, அடுத்த கேள்வியை செய்யுங்க. அடுத்த கேள்வியில என்ன வித்தியாசம் இருக்குது, என்ன செய்யலாம்ன்றதை யோசிங்க. மின்குமிழ் கணக்கொண்டு இருக்குன்னா செய்யுங்க பாப்போம். மின்குமிழ் கணக்கு ட்ரை பண்ணுங்க பிள்ளைகள். சின்ன ஒரு கேள்வி தான், பார்த்துட்டு கிளாஸ் முடிப்போம். ஒரு 5 minutes டைம் எடுத்து செய்யுங்க.
ஏதாச்சா இதுல என்ன வித்தியாசம்ன்றதை பாருங்க பிள்ளைகள். முதலாவது மேந்தலை பயிர்வு அட்டவணை கேட்கிற இடத்துல இங்க என்ன கேள்வி வந்திருக்கு பாருங்க. இரண்டாம் கட்ட பயிர்வு அப்படி என்றால் இங்க ஏற்கனவே என்ன செய்திருக்காங்க, மேந்தலை பொதுக்கி கிரயம் என்று சொல்லி வெளியீட்டு பிரிவு, உற்பத்தி கிரை நிலையமாக வெளியீட்டு பிரிவு பொருத்தல் பிரிவும் சேவை கிரை நிலையமாக களஞ்சிய சாலையும் காணப்படுது. ஓகே, அவ இதுல வெளியீட்டு பிரிவுல 877,500 மேந்தலை கிரயம், பொருத்தல் பிரிவு களஞ்சிய சாலைக்கு எவ்வளவு மேந்தலை கிரயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது தந்திருக்காங்க. அப்ப அதனுடைய கருத்து ஒதுக்குதலும் முதலாம் கட்ட பயிரும் செஞ்சிட்டாங்க. இந்த கேள்வியில ஒதுக்குதலும் முதலாம் கட்ட பயிரும் செஞ்சிட்டாங்க. அப்ப மேந்தலை பகிர்வு அட்டவணையில நாங்கள் செய்ய வேண்டியது என்ன மட்டும் இருக்க போகுது, இரண்டாம் கட்ட பயிர்வுல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இரண்டாம் கட்ட பயிர்வுல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்க, மொத்தமா திரட்டிய பொது மேந்தலை கிரியம் எவ்வளவு இருக்குது, 877,500, 412,500, 210,000, டோட்டல் 1,500,000. ஓகே, அப்ப மேந்தலை கிரியம் தந்திருக்காங்க. அப்ப நாங்கள் என்ன செய்யணும், இரண்டாம் கட்ட பயிர்வுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன், இங்க ஏற்கனவே முதலாம் கட்ட பயிர்வு ஒதுக்குதலை செய்து மேந்தலை கிரயங்கள் வெளியீட்டு பொருத்தல் களஞ்சிய பிரிவுக்கு எப்படி இருக்குது என்றதை தந்திருக்காங்க. ஓகே, எப்படி நாங்கள் இரண்டாம் கட்ட பகிர்வு செய்ய போறோம், யாராவது சொல்லுங்க பாப்போம். இங்க இரண்டாம் கட்ட பகிர்வு களஞ்சியத்தினுடைய மேந்தலை கிரயத்தை வெளியீட்டு பொருத்தல் என்ற உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில மீள் பகிர்வு செய்யறதுக்கு எந்த அடிப்படையை நாங்கள் பின்பற்றலாம். இரண்டாம் கட்ட பகிர்வுக்கு யாராவது சொல்லுங்க, இரண்டாம் கட்ட பகிர்வுக்கு நாங்க எந்த பகிர்வு அடிப்படையை பின்பற்றோம். களஞ்சியம் முதலாவது கேள்வி பார்த்துனாங்க. களஞ்சியத்தினுடைய கிரயத்தை எதை வச்சுக்கொண்டு அல்லது எந்த நியாயமான அடிப்படையில உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில மீள் பகிர்வு செய்யணும். எது பிள்ளைங்க, களஞ்சியத்தை எப்படி பிரிக்கிறேன்னு சொன்ன நான் தந்ததுக்குள்ள பாருங்க. இரண்டாம் கட்ட பயிர்வு செய்யக்கூடிய அடிப்படை இங்க நேரடியா சொல்லல, அரைவாசி சமனா பிரிங்க அல்லது 2 பிரிங்க அப்படிலாம் தெரியல. என்ன இருக்குது சொல்ல மாட்டீங்க. பொருள் வேண்டுகோள் பத்திரம் என்ன பாருங்க, மேல பொருள் வேண்டுகோள் பத்திரம். பொருள் வேண்டுகோள் பத்திரத்தை பற்றி சொன்னா, களஞ்சிய பிரிவிட்ட இந்த உற்பத்தி பிரிவுகள் பொருட்களை கேட்கல, மூலப்பொருட்களை கேட்கல, சும்மா வாயால கேட்காது. விளங்கிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் என்ன செய்யும், ரிக்வெஸ்ட் பண்ணணும். எப்படி ரிக்வெஸ்ட் பண்ணும், இந்த பொருள் வேண்டுகோள் பத்திரம் அல்லது களஞ்சிய வேண்டுகோள் பத்திரத்தின் ஊடாக ரிக்வெஸ்ட் பண்ணணும். விளங்கிட்டா, களஞ்சிய வேண்டுகோள் பத்திரத்தின் ஊடாக ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டும் பிள்ளைகள். ஓகே, அப்ப இதுல பாருங்க, வெளியீட்டு பிரிவு 700 தரம் பொருட்களை கேட்டிருக்கு. பொருத்துதல் பிரிவு 500 தடவைகள் பொருட்களை கேட்டிருக்கு. அப்ப மொத்தம் இந்த களஞ்சிய பிரிவு வெளியீட்டு பிரிவு பொருத்தல் பிரிவுகளுக்கு இடையில களஞ்சிய பிரிவினுடைய கிரயத்தை நாங்கள் எப்படி பிள்ளைகள் ஒதுக்குதல் செய்ய வேண்டும். மீள் பகிர்வு இரண்டாம் கட்ட பயிர் செய்யணும். 7க்கு 5, இந்த 700 500 நாங்க சுருக்கினா 7க்கு 5 வரும். 7க்கு 5 சுருக்கி பாருங்க எவ்வளவு வருது, 210,000 இந்த வெளியீட்டு பிரிவு பொருத்தல் பிரிவுக்கு இடையில மீள் பகிர்வு செய்ய வரும். எவ்வளவு வரப்போகுது, 1,22,500, 87,500 வருது. சரியா வருதான்னு பாருங்க.
சரியா? ஆகவே திரட்டிய பொதுமேந்தலை கிரயம் இங்க 1 மில்லியன் வரப்போகுது பிள்ளைகள். வெளியீட்டு பிரிவுல 1 மில்லியன் ரூபாய், பொருத்தல் பிரிவுல 5 லட்சம் ரூபாய். பொருத்தல் பிரிவுல 5 லட்சம் ரூபாய். சரியா? இந்த கேள்வியில சின்ன ஒரு வித்தியாசம் இருக்கு. வழக்கமா இதுக்கு முதல் செய்த 3 கேள்வியும் முதலாம் கட்ட பயிர்வு ஒதுக்குதல் செஞ்சினாங்க. அதுக்கு பிறகு முதலாம் கட்ட பயிர்வு, 2ஆம் கட்ட பயிர்வு செஞ்சினாங்க. இங்க நேரடியா தந்திருக்காங்க. இங்க நீங்க எந்த விதத்திலையும் என்ன செய்ய தேவையில்லை. இந்த முதலாம் கட்ட பயிர்வு சம்பந்தமாக எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஒதுக்குதலோ முதலாம் கட்ட பயிர்வோ செய்ய தேவையில்லை. நேரடியா நீங்க என்ன செய்தா சரி, 2ஆம் கட்ட பயிர்வு செய்தா சரி. கேள்வியிலையும் பாருங்க, 2ஆம் கட்ட பயிர்வு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது இந்த காலப்பகுதியில 25,000 மின்குமிழ்களை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்குது. அது தொடர்பான கிரிய தகவல்கள் தான் கேள்வி தந்திருக்கு. அதெல்லாம் நாங்க கேள்வி செய்து கொண்டு போறோம். விளங்கிட்டு தானே? ஓகே. 2வது கேள்வியை பாருங்க. மேந்தலை உறிஞ்சல் வீதம். மேந்தலை உறிஞ்சல் வீதம் பாருங்க. வெளியீட்டு பிரிவின் கிரயம், வெளியீட்டு பிரிவிற்கெல்லாம் இயந்திர மணித்தியாலத்தின் அடிப்படையிலையும் முடிவா பாருங்க. வெளியீட்டு பிரிவு இயந்திர மணித்தியாலத்தை பயன்படுத்தலாம். பொருத்தல் பிரிவுல நேர் ஊழிய மணித்தியால அடிப்படையிலும் மேந்தலை உறிஞ்சல் செய்யப்படுகின்றது. முடிவா பாருங்க. வெளியீட்டு பிரிவுக்கு எதன் அடிப்படையில மேந்தலை உறிஞ்சல் வீதம் செய்யணும்? இயந்திர மணித்தியாலத்தின் அடிப்படையில். அடுத்தது பாருங்க, பொருத்தல் பிரிவுக்கு நேர் ஊழிய மணித்தியாலம். இப்ப முதல் நாங்க படிச்சது நேர் ஊழிய மணித்தியாலம், உற்பத்தி அலகு அடிப்படை. இங்க ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொன்று அடிப்படை. சில நேரம் வெளியீட்டு பிரிவுல அதிகளவான இயந்திரங்களின் பாவனை இருக்கிறதால இயந்திர மணித்தியால அடிப்படையை சூஸ் பண்ணியிருப்பாங்க. பொருத்தல் பிரிவுல ஊழியர்களினுடைய தேவை அதிகமாக இருக்கிறதால நேர்கூலிய மணித்தியாலத்தை எடுத்துப்பாங்க. உங்களுக்கு ஒன்றும் யோசிக்க தேவையில்லை, கேள்வியில தருவாங்க. இதே இதை எடுக்கிறாங்க அதை எடுக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க யோசிக்க தேவை. ஓகே. அப்ப வெளியீட்டு பிரிவுக்கு மேந்தலை உறிஞ்சல் வீதம் இயந்திர மணித்தியால் அடிப்படையில செய்யணும். சரியா? அப்ப மேந்தலை உறிஞ்சல் வீதம் வெளியீட்டு பிரிவுக்கு எப்படி வரப்போகுது? பாதிரப்பட்ட மேந்தலை கிரயத்தின் கீழ் பாதிரப்பட்ட இயந்திர மணித்தியால். இயந்திர மணித்தியால் அடிப்படையில மேந்தலை உறிஞ்சல் செய்ய சொன்னா பாதிரப்பட்ட மேந்தலை கிரயத்தின் கீழ் பாதிரப்பட்ட இயந்திர மணித்தியால். பாதிரப்பட்ட மேந்தலை கிரயம் எவ்வளவு ஏற்பட்டிருக்குது? வெளியீட்டு பிரிவுல 1 மில்லியன். பாதிரப்பட்ட இயந்திர மணித்தியாலம் பாருங்க பிள்ளைகள் எத்தனை வந்திருக்கு? 25,000 மணித்தியாலம் ஏற்பட்டிருக்கு. வெளியீட்டு பிரிவை பார்க்கணுமா? 25,000 மணித்தியாலம். இது 25,000 மணித்தியாலம். ஓகே. அப்ப இதை சுருக்கி பாருங்க. 40 ரூபாய். என்ன ரூபாய் 40 per h. இதனுடைய கருத்து பிள்ளைகள், ஒரு மணித்தியாலம் வெளியீட்டு பிரிவுல, ஒரு மணித்தியாலம் வெளியீட்டு பிரிவுல மின்குமுள் ஒன்று செயல்முறைக்கு உட்படுத்தப்பட ஒரு மணித்தியாலம் மின்குமுள் ஒன்று செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்ட எவ்வளவு செலவு போகுது? 40 ரூபாய் செலவு போகுது. ஒரு மணித்தியாலம் மின்குமுள் ஒன்று செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டா ஒரு இயந்திர மணித்தியாலமா 40 ரூபாய் செலவு போகுது. ஓகே. இதே மாதிரி மேந்தலை உறிஞ்சல் வீதம் பொருத்தல் பிரிவுக்கு நேர்கூலி மணித்தியால அடிப்படையில செய்யணும் என்று சொல்லியிருக்காங்க. நேர்கூலி மணித்தியால அடிப்படை. அப்ப நேர்கூலி மணித்தியால அடிப்படை என்றா பிள்ளை பாதிரப்பட்ட மேந்தலை கிரயத்தின் கீழ் பாதிரப்பட்ட நேர்கூலி மணித்தியாலம். பாதிரப்பட்ட மேந்தலை கிரயம் பாருங்க, பொருத்தல் பிரிவுக்கு எவ்வளவு இருக்குது? 5 லட்சம் ரூபாய். பாதிரப்பட்ட நேர் கூலி மணித்தியாலம், நேர் ஊழிய மணித்தியாலம் பாருங்க, பொருத்தல் பிரிவுக்கு நேர் ஊழிய மணித்தியாலம் எவ்வளவு இருக்கு? மாறி பார்க்க கூட நேரா பார்க்கணுமா? 50,000 மணித்தியாலம். ஓகே. 50,000 h தேவைப்படுது.
ஆகவே பாதிரப்பட்ட நேர்கோழி மணித்தியாலத்தால வகுத்தீங்கள் என்றால் ஒரு மணித்தியாலத்துக்குரிய செலவு எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 10 ரூபாய் ஏற்படும். அதாவது ஒரு மின்குமிழ், சரியா, பொருத்தல் பிரிவுல ஒரு மணித்தியாலம் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுமாக இருந்தால், பொருத்தல் பிரிவுல ஒரு மணித்தியாலம் செயல்முறைக்கு உட்படுத்தப்படுமாக இருந்தால் எங்களுக்கு எவ்வளவு செலவு ஏற்படும்? 10 ரூபாய் செலவு ஏற்படும். ஜனீர் நீர் ஓகேவா? சரியா வருகுதா? சமன்பாடுகள் எழுதுங்க, எழுதி செய்யுங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க பிள்ளைகள். இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, மின்குமிழ் ஒன்றின் உற்பத்தி கிரியம். உற்பத்தி கிரியத்துக்கு என்ன செய்யணும்? நாங்கள் உறிஞ்சப்பட்ட முதன்மை கிரியத்தோட உற்பத்தி மேந்தலை கிரியத்தை கூட்டணும். மேல பாருங்க, ஒரு மின்குமிழுக்கு நேர்பொருள் நேர்கோழி எவ்வளவு தந்திருக்காங்க? 450 370. 450 370 நேர் ஏனைய செலவுகள் தர இல்லை. அப்ப டோட்டலா எங்களினுடைய முதன்மை கிரயம் எவ்வளவு வர போகுது? 820 ரூபாய். 820 ரூபாய். 820 ரூபாய். சரியா? உற்பத்தி மேந்தலை வெளியீட்டு பிரிவுல பாருங்க பிள்ளைகள், அரை இயந்திர மணித்தியாலம், ஒரு மணித்தியாலம் என்ற அரை இயந்திர மணித்தியாலமும், பொருத்தல் பிரிவுல 2 நேர் ஒளிய மணித்தியாலமும் மின்குமிழ் ஒன்றிற்கு உண்மையாக செலவிடப்படுது. சரியா? அப்ப உண்மையாக நாங்கள் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம், ஒரு மணித்தியாலம் செலவழிச்சா 40 ரூபாய் வெளியீட்டு பிரிவுலையும், பொருத்தல் பிரிவுல 10 ரூபாய் செலவு வரும் என்று எதிர்பார்த்திருக்கோம். ஆனா வெளியீட்டு பிரிவுல பாருங்க, ½ an hour எடுத்திருக்குது, பொருத்தல் பிரிவுல 2 hours எடுத்திருக்கு. அப்ப வெளியீட்டு பிரிவுல உறிஞ்சப்பட்ட மேந்தலை எப்படி வரப்போகுது பிள்ளைகள்? 0.5 மணித்தியாலம். என்ன? 0.5 மணித்தியாலம். ஒரு மணித்தியாலம் செலவழிச்சா எங்களுக்கு 40 ரூபாய் செலவு வருது. ஓகே, ஆகவே அரை மணித்தியாலம்னா 0.5 மணித்தியாலம் செலவழிச்சா எவ்வளவு பிள்ளைகள் செலவு வரும்? 20 ரூபாய் செலவு வரும். விளங்கிடுதா? 20 ரூபாய் செலவு. பொருத்தல் பிரிவுல பாருங்க, 2 நேர்கோழி மணித்தியாலம், ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு செலவு ஏற்படுது? ஒரு நேர்கோழி மணித்தியாலத்துக்கு பொருத்தல் பிரிவுல 10 ரூபாய் செலவு வருது. எத்தனை மணித்தியாலம் ப்ரோசஸ் பண்றாங்க? மின்குமிழ 2 மணித்தியாலம். அப்ப எவ்வளவு? 20 ரூபாய் பொருத்தல் பிரிவுல ஏற்படக்கூடிய உறிஞ்சப்பட்ட மேந்தலை. இந்த உறிஞ்சப்பட்ட மேந்தலைக்கு இன்னொரு பேர் தான் உற்பத்தி மேந்தலை. ஓகே, அப்ப மொத்தமா எவ்வளவு உற்பத்தி மேந்தலை செலவு மின்குமிழுக்கு வருது? 860 ரூபாய். எவ்வளவு வருது? 860 ரூபாய். ஆகவே மொத்த உற்பத்தி கிரியம் எவ்வளவு வரப்போகுது? 840 ரூபாய் மொத்த உறிஞ்சப்பட்ட மேந்தலை. ஆகவே மொத்த உற்பத்தி கிரியம் 860 ரூபாய் ஏற்படும். சரியா? மொத்த உற்பத்தி கிரியம் 860 ரூபாய். சரியா பிள்ளைங்க? ஓகே, உற்பத்தி கிரியத்தோட உற்பத்தி அல்லா மேந்தலை கிரியங்களை கூட்டினா மொத்த கிரியம் ஏற்படும். அடுத்த வகுப்புல இதை பார்ப்போம். அடுத்த இன்னொரு கேள்வியும் இருக்கு, அதை செய்துட்டு வாங்க. இன்னொரு கேள்வியும் இருக்கு, செய்துட்டு வாங்க. பாய், குட் நைட். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, ரெக்கார்டிங்ஸ் பாருங்க. விளங்காட்டிக்கு வகுப்புகள்ல சரி டவுட்டுகளுக்கு எடுங்க. ஓகே, மிச்சம் அடுத்த வகுப்புல பார்ப்போம். குட் நைட். யாருக்கும் எதுவும் கேட்க வேண்டி இருக்கா? ஓகே.